தேவையில்லாம ஒரு வந்து ஷோல மட்டும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வைக்காதீங்க. என்ன பேசுறோமோ அந்த தேவையில்லாம கருத்த மட்டும் வைக்கல. பேசுங்க. நீங்க தனிநபர் நீங்க நீங்க பேசுறத விமர்சனத்துக்குள்ளலாம் போகாதீங்க. நான் சொல்லலைங்க. உங்கள சொல்லலைங்க நானு. நான் அப்பவுமே நான் சொல்லிட்டேன். நீங்க வச்ச ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது சொசைட்டி கிடையாது. பெர்சனாலிட்டி அப்படின்றத நான் இல்ல சொல்லிட்டேன் நானு. டிஃபரெண்ட் பீப்பிள் அதுல வந்து வச்சிருக்காங்க. நீங்க அப்படி எடுத்துக்கோங்க. நான் இப்படி எடுத்துக்கிறேன். இருந்துட்டு போகுது. ஆனா அதுதான். வந்து அது ஆமா. செய்யறதுக்காக நீங்க வந்து எப்படி வேணா செய்யலாம். எனக்கு ஸ்பாட்லைட் கொண்டு வரணும்னா, அப்ப அங்க ஒரு ரேபிஸ்ட்ட கொண்டு போய் விடுறீங்க. ஒரு கொலை செய்யன கொண்டு போய் விடுறீங்க. ஸ்பாட்லைட் என் மேல வரணுன்றதுக்காக நான் அந்த இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணேன். நான் இந்த அளவுக்கு கேவலமா போனேன். இந்த அளவுக்கு நான் ரூல்ஸ மதிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரூல்ஸ்ன்னு ஒண்ணு அப்படி இருக்குன்னா இல்ல நீங்க வந்து இப்ப சொல்லும்போது அப்படி எக்ஸ்ட்ரீமா இல்ல சொல்லும்போது இத எக்ஸ்ட்ரீமா ஒரு நிமிஷம் எடுத்துட்டு போய் அப்படி சொல்லும்போது அவங்க பண்றம்போது உங்க கையில ஒரு டூல் குடுத்துருக்காங்க. ஓட்டுன்ற டூல் உங்க கையில குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இவங்கள பிடிக்கலையா? பிடிக்காத பட்சத்துல நீங்க கிரிட்டிசிசம் பண்றீங்களா? எண்ட் ஆஃப் த டே நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட போறதில்ல. அவ்வளவுதான் மேட்டரு. இது அப்படி ஒரு நார்மல் ஒரு கேம் ஷோவா தான் நம்ம பார்க்கணும். இதுல கப்பு ஜெயிச்சுட்டா அவரு அந்த நீங்க சொல்ற மாரி இந்த சொசைட்டிக்கு ஒரு பெரிய இதுவா மாறிடுவாரு. அப்படி மாறிடுவாரு, இப்படி ஏங்க மாறிடுவாருன்ற இது பார்க்கறது, வரைக்கும் வந்தவங்க பயப்படுறது தப்பு. எல்லாரையுமே நான் வந்து யாரையுமே இந்த சீசன்ல பிடிக்கவும் இல்ல. நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களான்ற கேள்வியும் இல்ல. இது வரைக்கும் ஜெயிச்சவங்க எல்லாம் எல்லாரும் சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அப்படின்றதும் இல்ல. ஆனா ஒரு பேட் எக்ஸாம்பிள ஒரு குட் எக்ஸாம்பிளா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அதாங்க ஒரு பெர்சனுடைய கேரக்டர், பெர்சனாலிட்டிய அவங்க ஹானஸ்ட்டா எப்படி விளையாடுறாங்க, அதுதான் பார்க்கணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இந்த கேம்ல இவ்வளவு நாள் அவங்க இத்தன பேர் மத்தியில எப்படி அவங்க முன்னேறி அவங்கள தன்னை எப்படி காமிச்சுக்கிறாங்க அப்படின்றது தான். அவங்க நடிச்சு இப்படிதான் நான் அப்படின்னு காமிச்சுட்டாங்க. அது நம்மளுக்கு பிடிக்கலையா? எண்ட் ஆஃப் த டே நம்ம அவங்கள கிரிட்டிசைசம் பண்ண போறோம். அவங்களுக்கு ஓட்டு போடாம மத்தவங்களுக்கு யாரு இல்ல. இப்ப உங்களுக்கு இப்போ நல்லவங்களா நெறைய இருந்தாங்களோ பேர் அதுதான் பேசுறது இது பண்ணணும். எல்லாமே வந்து அப்படி வந்து அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு கிரிட்டிசைஸ் பண்ற மாரி இல்ல. அவங்க பண்றது பயாஸ்டா இருந்தாலும் கரெக்ட். திவாகருக்காக அன்எத்திக்கலா சப்போர்ட் பண்ணாலும் கரெக்ட். கேம கலைச்சு விட்டாலும் கரெக்ட். ஃபவுல் பிளே பண்ணிட்டே இருந்தாலும் கரெக்ட். என்ன பண்ணாலும் கரெக்ட். அவங்க பேட் வேர்ட்ஸ் பேசினாலும் கரெக்ட். அவங்க மத்தவங்கள மதிக்காம பேசினாலும் கரெக்ட். தேவையில்லாம பேட் அலிகேஷன்ஸ் வேர்ட்ஸ் பேசினா வச்சாலும் கரெக்ட். கரெக்ட்ன்னு சொல்லலே இல்ல. நம்ம கிரிட்டிசிசம்ன்ற ஒரு ஆமா இது லைம் லைட் குடுத்துருக்காங்கல்ல. வருதுல்ல. என்ன இப்ப வேணா நீங்க பண்ணலாங்க. பார்வதிய போட்டு அடிச்சீங்கல்ல. பார்வதி இப்ப நீங்க போட்டு அடிச்சீங்கல்ல. நாங்க ஆமா. யாராவது பார்வதிய ஏன் அடிச்சீங்கன்னு சொல்லி கேட்டோமா? இல்ல அவங்களெல்லாம் அடிக்கக் கூடாதுன்னு சொல்லி கேட்டோமா? அவ்வளவுதான். நீங்க அடிச்சிட்டீங்க. நாங்களும் சேர்ந்து அடிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ திவாகர் அடிக்கிறோம். ஒருத்தவங்க உங்களுக்கு திவாகர் பத்தி இல்ல பிடிக்கல அப்படின்றீங்க. அடிக்கிறோம். அதே மாரி நாங்களும் சேர்ந்து அடிக்கிறோம். ஒருத்தருக்கு புடிச்சிருக்கு. அவங்க பேசுறாங்க. நீங்க புடிச்சிருக்குன்றதுனால, நீங்க பேசவே கூடாது. நாங்க அடிக்க மட்டும் தான் செய்வோம்னு சொன்னா, அப்ப நாங்க என்ன பேட் எக்ஸாம்பிள் இந்த சொசைட்டிக்கு பேடா ப்ரொஜெக்ட் இல்ல ஆகணும் ஏங்க இல்லையா? இதுல அது கண்டிப்பா. அது மட்டும் யாருமே இல்ல யார ஒரு நிமிஷம் சப்போர்ட் ஒரு நிமிஷம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஒருத்தர பத்தி நிமிஷங்க கூட எனக்கு அது மட்டும் தெரியாதுங்க. இல்ல இல்லங்க அது மட்டும் இல்ல இங்க வந்து யாராவது திவாகருக்கு சப்போர்ட் பண்றவங்களோ பாருக்கு சப்போர்ட் பண்றவங்களோ ஓ இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களே நீங்க இப்படிப்பட்டவங்களா அப்படின்லாம் எங்களால வந்து பிராண்ட் பண்ணியோ இல்ல அவங்கள அப்படி பார்த்தோ எங்களால வந்து நாங்க அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணியோலாம் பண்ண முடியாது. நாங்க இங்க கேமா தான் பாக்குறோம். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. உங்களுக்கு வந்து இதை நீங்க சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க, நான் சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி பார்க்கல. நீங்க பிக் பாஸையும் எத்திக்கலா விளையாடணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பிக் பாஸே அங்க எத்திக்கலா விளையாடாதீங்க. கியூசில வந்து இப்படி கலைபரம் பண்ணுங்க, உங்களை ப்ளீஸ் பண்ணா நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி அதை அப்ரிசியேட் பண்றதுதான் பிபியோட கான்செப்டா இருக்கு. அதை நான் எப்படி சொசைட்டியோட இது கனெக்ட் பண்ணிக்க முடியும்? அப்ப வெளியில பிரைப் கொடுத்து நீங்க வந்து எது வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற கான்செப்டை தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் இங்க கேள்வி வரும். நம்ம இந்த மாதிரி இதுக்குள்ள எல்லாம் போய் நம்ம திருப்பி திருப்பி பேக் அண்ட் ஃபோர்த் ஆர்கியூ பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஸ்பேஸ்ன்றது எல்லாருக்குமான ஸ்பேஸ். யார் வேணா வந்து யாரை பத்தி வேணா பேசலாம், யாரை பத்தி வேணா அப்ரிசியேட் பண்ணலாம், யாரை பத்தி வேணா திட்டலாம், யாருக்கு வேணா நிக்கலாம். யூ வில் நாட் பி ஜட்ஜ்ட் ஃபார் தட். தேங்க்யூ. அண்ட் நான் ஹேண்ட் ரைஸ் நிறைய இருக்கு, நான் அதுக்கு மூவ் ஆன் ஆகுறேன். மேஜிக் நீங்க பேசுங்க. ஹரிஷ் ப்ரோ ஓகே, ஓகே. ஏங்க ரிக்வெஸ்ட் ஒண்ணு கொடுத்துருக்காரு. சொல்றீங்க. ஒருத்தர் அப்ப அதுக்கு பதில் பேசிட்டாங்கன்னா கருத்தை வைக்க விடணும். வைக்க விடாம நான் மூவ் பண்றேன் அப்படின்னா, அப்ப நீங்க பேசக்கூடாது அதுக்கு பதிலா. தயிரா நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்காதீங்க. இருங்க, ரொம்ப நேரம் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். நான் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க திரும்ப இன்னொரு ரவுண்டு வாங்க. அடுத்த ரவுண்ட்ல வெயிட் பேசுங்க பண்ணுங்க. தகிரா. வெயிட் பண்ணுங்க. ரொம்ப ஒருத்தர் லென்த்தா பேசுறதே போகுது. ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஓகே. இப்போ நம்ம பேசிட்டு இருந்த டாபிக்லயே தான் நானும் சொல்றேன். இந்த பேட் எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள், அவ வந்து பேட் சொசைட்டிக்கு பேடு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஒரு விதமா பேசுறோம்ல. அவங்க எப்படி வந்து என்ன பண்ணாலும் வந்து லைம் லைட் எடுத்துக்கணும். மத்தவங்க விளையாட விட மாட்றாங்க. எல்லாமே அப்படிதாங்க. நீங்க ஸ்கூல்ல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தனுக்கு தான். அவனுக்காக அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படின்னா, மத்தவங்க எல்லாம் படிக்காம இருக்கிறதுனா, அது அவனோட இன்எஃபிஷியன்சி. இந்த கேம் பொறுத்தவரைக்கும் இந்த கேமே சொசைட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கேமே கிடையாது.
அதுதான் வந்து பேசிக் ஆஃப் த பிக் பாஸ். இது வந்து என்னன்னா, ஒரு அவர்ஷன் கேம். உங்களுக்கு அந்த கேம கன்டினியூஸா பார்க்க வைக்கிறது. கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றது. அந்த கான்ட்ரோவர்சில ஹவ் மச் எத்திக்கலா நீங்க இருக்கீங்க? அத எப்படி சர்வைவ் பண்றீங்க? நீங்க என்னவா இருக்கீங்க? இட்ஸ் அபௌட் அ ஃபுல் ஆஃப் பெர்சனாலிட்டி தான். அதே மாரி குட் எக்ஸாம்பிள், பேட் எக்ஸாம்பிள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க 3 மாசத்துல ஒருத்தவங்க ஷோக்குள்ள இருக்கிறத வச்சு குட் எக்ஸாம்பிள், பேட் டு த சொசைட்டின்னு நீங்க திங்க் பண்றீங்கன்னா, அந்த தாட் வந்து நம்ம மைண்ட்ல தான் தப்பா இருக்குன்றத நான் வந்து நம்ம எடுத்துக்கணும். 3 மாசத்துல ஒரு பெர்சன ஜட்ஜ் பண்றோம். அப்ப நம்மளோட தாட் தான் ஜட்ஜ்மெண்டல். அந்த கேம இல்ல எப்படி நீங்க விளையாடுறாங்கன்னு என்னைய பார்க்கணும். பேச வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப நீங்க சஹிரா, எனக்கு வந்து இட்ஸ் மை பதில் கொடுத்துட்டே டர்ன். இருக்காதீங்க. எனக்கு நீங்க நார்மலா சஹிரா, பேச வேண்டிய சாரி கருத்தை வைங்க. தஹீரா, எனக்கு சஹீரா சொல்லாதீங்க. தஹீரா, இட்ஸ் மை நீங்க டர்ன். பேச வேண்டிய இட்ஸ் மை கருத்தை வைங்க. டர்ன். தஹீரா இங்க வந்து நீங்க ஒரு கருத்து வச்சிருக்கீங்க. எதிர்கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அடுத்து உங்க டர்ன் வரும்போது யூ கேன் கிவ் த கவுண்டர்ஸ் டு தட் எதிர்கருத்து ஆல்சோ. ஸோ உங்க கருத்துக்கு எதிர்கருத்தே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றதே அங்க தப்பு. தெர் இஸ் கோன் பி ஆப்போசிஷன், தெர் இஸ் கோன் பி அதர் ஆப்போனன்ட் opposing தாட்ஸ். அதை வந்து கேளுங்க. டோன்ட் கட் தம், லெட் தம் ஃபினிஷ் தேர் சென்டென்சஸ். உங்க வந்து கேட்கும்போதே உங்களுக்கு சனா பேச வந்தாரு, உள்ள வந்து சேவான் பேச வந்தாரு. ஐ ஸ்டாப் them டு கிவ் யூ த சான்ஸ் டு ஃபினிஷ் யுவர் சென்டென்ஸ் அண்ட் ஃபினிஷ் யுவர் ஆர்குமெண்ட். Let others do the same thing. When it comes to you again, you can definitely speak. You can definitely counter their arguments also. நடுவுல இன்டரப்ட் பண்ணாதீங்க. இட் பிகம்ஸ் லைக் அ கஜ கஜ கஜன்னு வந்துரும். நட்ராஜன் சார் அப்படியே பேசுறது தேங்க்ஸ் கழிச்சு ரசிகன். அதான் தேங்க்யூ மேஜிக் ரசிகன். நான் மேஜிக் முடிச்சுக்கிறேன். ஆ. பேசுங்க. குட் எக்ஸாம்பிள், பேட் டு த சொசைட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறது வந்து அது என்ன பாயிண்ட்ல வரும்னா எக்ஸாஜரேஷன். அதாவது உள்ள இருக்கிற ஒரு கேரக்டர் பிடிக்கல அப்படின்னு நீங்க ஒரு கேமரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அந்த விஷயத்தை எக்ஸாஜரேட் பண்றீங்க. அப்போ நம்ம வந்து அவங்கள நீங்க பேட் டு த சொசைட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. தட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன். இப்போ நீங்க வந்து சொல்றீங்க அவங்க லைம் லைட் எடுக்கிறாங்க, கத்துறாங்க, செய்றாங்க, என்ன வேணாலும் பண்றாங்க. ஆனா அதே இதுல வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நேத்தே நீங்க இந்த கேம் ஷோல பார்த்திருந்தீங்கன்னா, அரோராவ வந்து நம்ம கேரக்டர் அசாசினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்க நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து நம்ம போஸ்ட் போட்டாங்க. ஆனா அதே செலிபிரிட்டீஸ் யாருக்குமே வந்து உள்ள ஒரு பொண்ண அடிச்சதுக்கு, பிசிக்கல் அசால்ட் ஆனதுக்கு, மேன் ஹேண்ட்லிங் பண்ணதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணல. சோ அப்ப இது எது? இது 2ல எது பெருசுன்னு உட்கார்ந்து ஆர்கியூமென்ட் பண்ண முடியுமா நம்ம? சோ அவங்கவங்களுக்கு எதுக்கு ஒப்பீனியன் குடுக்க முடியுமோ, அதுக்கு தான் அவங்க ஒப்பீனியன் குடுப்பாங்க. அப்ப வந்து பிசிக்கல் அசால்ட், மேன் ஹேண்ட்லிங் பண்ணவன் குட் டூ த சொசைட்டி. ஒரு பொண்ணு அவளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால வந்து இந்த மாரி குறியீடு காமிச்சிருக்கான்னு ஒரு நேஷனல் டிவில சொன்னது உங்களுக்கு வந்து பேட் டு த சொசைட்டி. இப்ப இது 2யும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? சொல்லுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த 3 மந்த்ஸ் ஒரு கேம வச்சு நீங்க இவங்க குட் டு த சொசைட்டி, பேட் டு த சொசைட்டி அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாஜரேஷன். அது வந்து நம்ம தாட்ல தான் தப்பா இருக்கு. கேமா பார்க்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். தேங்க் யூ கைஸ். ஓகே, அடுத்து நடராஜன் சார். சாம் இந்த டாபிக்க பத்தி பேசினா வேற யாராவது பேசட்டும். நான் வேற ஏதோ பேச வந்தேன். இந்த டாபிக்க சரி, விட்டு ஓகே வேற ஓகே. அடுத்து ஓகே ஓகே. மினிமலிஸ்டிக் பேசுங்க. மினிமலிஸ்டிக் சாம் சனா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சனாக்கு அப்புறம் மினிமலிஸ்டிக். சனாவா? ஓகே, சனா மினிமலிஸ்டிக், அதுக்கப்புறம் திரும்பி தயிரா ஹரிஷ் பேசுவோம், ப்ரோ. அப்புறம் ஹரிஷ் ப்ரோ. அதுல அவங்க கவுண்டர் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஹரிஷ் ப்ரோ. வணக்கம் தர்பூசணி சொந்தங்களே. இல்லைங்க, இது தர்பூசணி சொந்தங்களேன்னு நீங்க யார சொல்றீங்க? ஜென்ரலா சொல்றீங்களா இல்ல? புரியல. ஜென்ரலா சொல்றேன். இல்ல அதான் இறுதி சடங்கே முடிஞ்சிருச்சு. இல்ல ம். எனக்கு இறுதி சடங்கே முடிஞ்சிருச்சு. இனி எகைன் அந்த டாபிக்க கூப்பிட்டு வந்துட்டு நானும் பாக்குறேன். அதான் எவிக்ட்னு நேத்தே வந்துருச்சு. யாருங்க எகைன் டாபிக் தூக்கிட்டு கொண்டு வந்து வந்தா? அது வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் சனாஸ்ரீ. அவங்கவுங்க வந்து வைக்கதான் இல்ல அவங்க செய்வாங்க, சொசைட்டி பேசதான் செய்வாங்க. அது நீங்க இப்ப அதான் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் பேசுறீங்க. அது நீங்க வந்து ஒரு தவறான இலையில காய், சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாமே தாங்க இருக்கும். இருக்கும். நீங்க பாட்டுக்கு வந்து தர்பூசி ஃபேன்ஸ் சரிங்க. சொன்ன உள்ள வந்ததை புரியல. சொல்லிடுறேன். புரியல எனக்கு. இந்த ஓவர்லோட் ஸ்பேஸ்ல அப்படி பண்ணாதீங்க. கிடையாது. இல்ல, இந்த ஸ்பேஸ்ல அப்படி கிடையாது. அந்த கருத்து நீங்க வச்சது தவறு. அதனாலதான் இன்டரப்ட் பண்றோம். இல்ல அவங்க சொசைட்டியோட பிக் பாஸ் கனெக்ட் பண்றது ரொம்ப பேடா இருக்கு. பிகாஸ் 3 மாசம் பிக் பாஸ்ல எவ்வளவு சீசன் வந்துருச்சு, எவ்வளவு சீசன்ல என்னென்னமோ நடந்துருச்சு. அதனால ஏதாவது சொசைட்டிக்கு இம்பாக்ட் ஆச்சுன்னா எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் சீசன் நெக்ஸ்ட் ஆர்மின்னு போயிடுறாங்க. இப்ப சடனா ஓகே அந்த ஒரு லைம் லைட்ல இத பத்தி பேசினா ஏதாவது ஆக போகுதுன்னா சத்தியமா ஆக போகுது இல்ல. அந்த பேசின கண்டஸ்டன்ட் வெளியே போவானே தவிர ஏதாவது ஆக போகுது? இதுதான் நான் சொல்றேன். ஸோ இப்போ அவங்க சொன்னதை வச்சு பார்த்தேன்னா பயாஸ்டா அவங்க கேம் விளையாண்டா இப்போ அவங்க பேசுறதே ஒரு பயாஸ்டா தான் இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு கேம் கண்டக்ட் பண்றதுக்கு ஜட்ஜா பண்ணாங்கன்னா சத்தியமா அதுல ஒரு பயாஸ் தெரியும். ஸோ அவங்க மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கு. ஓகே இவன் அப்படி நடந்துக்கிறான், ஸோ இவனுக்கு நான் மார்க் போடுவேன்.
ஒரு கேம் ஷோவா பார்க்காம ஸோ அதுல இருந்து ஒருத்தனை குறை சொல்லி கண்டுபிடிச்சு அதுவே ஒரு பயாஸா பார்க்கும்போது இவங்க உள்ள என்ன பயாஸ் நடக்கிறத எப்படி அட்ரஸ் பண்ண முடியும்? ஓகே ஓகே, மினிமலிஸ்ட் பேசிடுங்க. ஹலோ கேக்குதுங்களாங்க? கேக்குது, சொல்லுங்க. ஓகே. இவங்க யாரு? தஹீரா அவங்க வந்து சொன்னதுக்காக தான் நான் வந்து அதுக்கு என்னோடைய ஆன்சர் வந்து என்னோட சைட்ல இருந்து நான் சொல்றேன். அவங்க வந்துட்டு பார்வை வந்துட்டு எல்லா விளையாட்டையும் வந்து கலைச்சு விடுறா, வாலண்டியரா வந்து ஃபவுல் பண்றான்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த QC டாஸ்க் வேற சொன்னாங்க, அந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா நம்ம வந்து பார்க்கணும். பிக் பாஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சட்டம் என் கையில்னா அந்த அந்த QC-ஆ இருக்கவங்களோட கையில அவங்க என்னென்ன நார்ம்ஸ் வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அதை வச்சுட்டு வந்து ஆட்டையை கலைச்சு விடுறது, ஃபவுலு, அதெல்லாம் அப்ப அப்படி பார்த்தோம்னா வந்து பாரு மட்டும்தான் அங்க ஃபவுல் பண்ற மாதிரி இருக்குது. அவங்களே வந்து இப்ப பயாஸா இருக்காங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொசைட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொசைட்டியை வந்து நீயா நானா மாதிரி வந்து பேசுறது இருக்குது. இன்னும் நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு. பிக் பாஸ்ன்றது வந்து யாருக்கு அதிக லைம் லைட் கொடுக்குதோ அவங்கதான் டைட்டில் வின்னர். அது கூட அவங்களுக்கு தெரியாம வந்துட்டு சும்மா வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறது வந்து சரியில்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து நீங்க வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க அவங்களுடைய பாஸை வச்சு. பிக் பாஸ்னா ஷோல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டை வச்சுதான் பேசணுமே தவிர இனிஷியலா பாஸ்ட், அவங்க ஃபேமிலி, அவளோட அதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஆக்சுவலா பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள ஏதாவது நடக்கிற விஷயத்த பத்தி பேசணும். அதே மாதிரி வந்து அவளுக்கு வந்து நம்ம ஒரு ஃபேன்ஸா வந்து சப்போர்ட் பண்றோம். ஒரு சீசனுக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும். அதை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. கேஸ்ட், எலைட்டிசம், லொட்டு லொசுக்குலாம் வந்து அவங்கள வந்து பிராண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவங்களுடைய சப்போர்ட் பண்றவங்களுடைய இஷ்டம். நீங்க என்ன வந்துட்டு நாங்க வந்து பாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு என்ன நீங்க பிராண்ட் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா? பாரு சப்போர்ட்டரா இருக்கிறவங்கள வந்து கேஸ்ட் லிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களால வந்து நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் இருக்கும்போது அதுல வந்து ஒரு காஸ்ட பத்தி இப்ப அவங்க யாராவது பேசினாங்கன்னா உங்களால வாய் அடைக்க முடியுமா? இங்க வந்து அடைக்கிறீங்கல்ல. நம்மளுடைய சொசைட்டின்றது நம்ம கூட 4 பேர் வந்து டிராவல் ஆவாங்க. நான் வந்து காஸ்டுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ஆளுதான். என் கூட பழகுற எத்தனையோ பேருக்கு வந்து அந்த காஸ்ட்டை வந்து கேட்கதான் செய்வாங்க. அவங்க கிட்ட தன்மையா நம்ம சொல்லணும். அதுதான் வந்து டீசன்சி. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க, காஸ்ட்னு பிராண்ட் பண்றீங்க. பாருக்கு சப்போர்ட் பண்ண அவங்க காஸ்டிஸ்ட். என்ன நீங்க யாரு வந்து உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து பிராண்ட் பண்றதுக்கு விஷயம்? நீங்க யார்? அது உட்காந்து நீங்க எல்லாம் வந்து இல்ல பாத்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ் பர்சனலா போகுது. நீங்க ஜெனரலா இல்லங்க சொல்லுங்க. பர்சனலா இல்ல அவங்க வந்து அட்டாக் பண்றாங்கங்க. நோ, பர்சனலா வந்து இல்ல அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பாருவுக்கு பர்சனலா சப்போர்ட் அட்டாக் பண்றவங்க பண்ணல. அட்டாக் பண்றாங்க. நோ, ஓகே அவங்க வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. என்னன்னா இப்படி வந்து பாருக்கு சப்போர்ட் பண்றது மூலியமா ஒரு நீங்க சொசைட்டிக்கு வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா சொல்லுங்க, யாரையும் ஸ்பெசிபிக் பண்ணி சொல்லாதீங்க. நீங்க ஜெனரலா சொல்லுங்க, இல்லங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து சொல்லுங்க, அவங்க பேசுங்க, வந்து வேண்டாம் சொல்லுங்க. தஹீரா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏங்க பிராண்ட் தகீரா அவங்க பண்ணாங்க. ஸ்டாண்ட், அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்க சொன்னாங்க. அவங்களோட தகீரா ஒப்பீனியன் ஓகே, யார நோக்கி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க. ஃபைன்ங்க, நீங்க சொல்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் வந்து அவங்க யூஸ் பண்ண சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க பாருக்கு வந்து ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றதே வந்து தப்பு, இது சொசைட்டிக்கு சரியில்லைன்னு ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணாங்க. நீங்க வேணா வந்து ரெக்கார்டுன்னா அதை கேளுங்க. அதுக்காக தான் நான் வந்து இப்படி கேள்வி எழுதுறேன். அதுக்குதான் பேசிட்டேன், அதுக்குதான் இன்டர்வியூன் பண்ணி நாங்க பேசணும். ஓகே, அதனால அதுல நீங்க உங்களுக்கு என்ன ஒப்பீனியனோ அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் கொஞ்சம் அவங்க எனக்கு தப்பான பிளட் வந்து கருத்து கொஞ்சம் வச்சாங்க, பாயில் அந்த ஆயிட்டாங்க. சாரிங்க. அதான் தப்பான கருத்து வச்சாங்க, அந்த கருத்தை ஸ்டாப் பண்ணி நாங்க பேசிட்டோம். இவ்வளவு தூரம். ஓகேங்க அதுவும் ஓகேங்க. நீங்க உங்களோட எனக்கு கொஞ்சம் பிளட் பாயிலா நடந்தாங்க சொன்னேன். சாரி. கூல் யாரை டவுன், ஹர்ட் பண்றது சபரி என்னோட கூல் நோக்கம் இல்ல. அப்படின்னு கூல் பண்ணுங்க. கூல் அவங்க ஓகேங்க. எனக்கு அது ஓகே தான். பட் ஓகே தான். சரி, நீங்க சொல்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சோ வந்து ஒருத்தவங்கள வந்து டைரக்டா வந்து அதாவது சொல்றது கேரக்டர் அசசினேட் பண்ணக்கூடாது. பிக் பாஸ்ல வந்து கேம் ஷோவா பார்க்கணும். அண்ட் ஆல்சோ பாரு வந்து அப்படியே வந்து போற போக்குல வந்து பாரு ஹேட்டர்ஸ்லாம் வந்து அவ கேம வந்து குழப்பி விடுறா, சரியில்லை அந்த மாதிரி வந்து சொல்றாங்கல்ல. நம்ம வந்து போய் பார்த்தோம்னா வந்து தெரியும். பிக் பாஸ் வந்து சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து பாரு வந்து
கோஆர்டினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அங்க இருக்க கண்டஸ்டன்ட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குற மாதிரியோ இல்ல வந்து அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இவங்க அதையும் வந்து பிராண்ட் வந்து பண்றாங்க. பாரு எப்படி வந்து அந்த கனி வந்து பாத்தீங்கன்னா ஃபவுல்னாவே வந்து பாரு தான் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு விஜேஎஸ் வந்து உடைச்சு விட்டாரு. ஏமா உனக்கு கண்ணு வந்து கனி இது பாரு மேலதான் இருக்குமா, அங்க இன்னும் 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்களா, அவங்க மேல இருக்காதான்னு. ஸோ எல்லா கேம்லயும் யாரோ ஒருத்தர் ஃபவுல் பண்ணதான் செய்றாங்க. ஆனா வந்து இது ஒரு சாம்பிள் தான். அந்த அந்த ட்ரையாங்கிள் அந்த கேம் வந்து கேப்டன்ஷிப் கேம் வந்து அது வந்து ஒரு சாம்பிள் தான். எப்ப பாரு நீங்க ஏன் பார்வை வந்து டார்கெட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தட் இஸ் ஆல்சோ நாட் கூல். எல்லாரும் வந்து ஒரு பிராண்ட் பண்றது, பாருனாவே தப்பா தான் பண்ணுவா, பாருனாவே இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு, அதுக்கும் நான் வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்றேங்க. தேங்க்ஸ். ஆக்சுவலா அந்த கேம் யாரோ போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஸ்கூல் பசங்க அந்த ட்ரையாங்கிள் வச்சுட்டு இதே மாதிரி பாட்டில போய் எடுக்கும். ஓகேங்களா, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளவு ஃபன்னா இருக்கும். அப்படிதான் கொண்டு வந்தது என்டர்டைன்மெண்ட் ஷோ, ஆமா ரியாலிட்டி ஷோன்னு நம்ம எதுக்கு இதை சொல்றோம்? அதுதான் என்டர்டைன்மெண்ட். நீ வந்து உன் வெஞ்சன்ஸை ஆமாங்க. காமிக்கிறதுக்கும் உன் வன்மத்தை காமிக்கிறதுக்கும் நான் தான் ஹீரோ அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கும் நீ போய் ஒரு டாஸ்க பண்ணினா இப்படிதான் உருப்படாம போகும். அதை பண்ணா கொண்டு போ. இந்த பக்கம் ஓடி ஒருத்தர் எடுக்கும் போது இன்னொரு பக்கம் போகணும். அதுல யார் ஸ்பீடா போறா, ஆமா ஸ்பீடா யார் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து சேர்த்து வைக்கிறான்றதுதான் கேம். அத கூட உங்களுக்கு ஃபன்னா பண்ண முடியலைன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம அடி வாங்கினாலும் பார்வை தானேங்க சொல்றாங்க. வந்து அடி வாங்கினாலும் அவ எதுக்கு போய் அந்த பாட்டில போய் பிரேக் இதுல அவளுக்கு வலிக்கும் போது போய் எடுத்தா, எதுக்கு திருப்பி வந்து விளையாடுறான்ற மாதிரி எல்லாம். அதாவது வந்து அந்த வீட்ல ஏதோ ஒண்ணு விழுந்துச்சுன்னா பாரு, விழுகாம இருந்ததுன்னா அது பாரு, பாரு பாரு பாரு, பாசிட்டிவ் அத பாரு, நெகட்டிவ் பாரு. அதுதான். அப்ப நம்ம என்ன என்ன சொல்றது எனக்கு புரியலைங்க. இவங்க அந்த கேம் ஷோல என்னைக்கு பாலிடிக்ஸை கொண்டு போய் உள்ள நுழைச்சாங்களோ அன்னைக்கே உருப்பிடாம போச்சு பிக் பாஸும். 2 சீசன் 3 சீசனா அப்படிதான். ரொம்ப சீரியஸா சீரியஸா அப்படிதான் இருக்கு. எந்த அளவுக்கு இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒருத்தரை வந்து இருந்துச்சோ. இந்த மாதிரி சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. சோ இப்படியே டார்கெட் பண்ணி இவங்க என்ன கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. அங்க ஒருத்தர் மட்டும்தான் வந்து புள்ளி பண்ணிட்டு இருந்தாரான்னு தெரியல. எல்லாருமே நிறைய புள்ளிஸ் வந்து இருக்காங்க, பாடி ஷேமிங் பண்றவங்க இருக்காங்க. எல்லாருமே ஒரு காஸ்ட் அப்படின்ற ஒரு போர்வேல எல்லாருமே இந்த சீசன்ல தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு காஸ்ட், நான் இந்த காஸ்ட் வாலண்டியரா வந்து சொல்றாங்க. அதே ஒரு ஷீல்டாவும் யூஸ் பண்றாங்க. அதுவே வந்து ஹோஸ்டுக்கும் வந்து ஒரு ப்ரெஷரா இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து நம்மளாலேயே ஒரு கேமா பார்க்க கண்டிப்பா முடியல. கண்டிப்பா கேஸ்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கவங்க எப்படி தெரியுமாங்க, தன்னை முதல்ல வந்து திருத்திப்பாங்க. தான் கேஸ்ட வந்து நான் எங்கேயுமே எடுக்க போறதில்ல, ஒரு ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம்ல நான் போட போறது இல்ல. என்ன யாராவது கேஸ்ட் சம்பந்தமா இதுல ஒரு மேரேஜுக்கோ அலைன்ஸோ வருது அப்படின்னா கேஸ்ட்டை வச்சு கேட்கறாங்கன்னா நான் அந்த இடத்துல நான் அதை எதிர்க்கிறது அதை அதை நான் வந்து நான் இது பண்ண போறது இல்ல, சப்போர்ட் பண்ண போறதுன்னு சொல்லி அப்படிதான் இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம இவன் கேஸ்ட் அவன் கேஸ்ட் இவன் கேஸ்ட்னு சொல்றது வந்து நீங்க கேஸ்டுக்கு அகைன்ஸ்டா பேசுறதா அர்த்தம் இல்லை. அது எந்த இடத்துல என்ன பேசணுமோ அந்த இடத்துல பேசுறது தான் அகைன்ஸ்ட். ஓகே, ஒன்னே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் சாம். இந்த வாட்டி என்னன்னா கேஸ்டஸையும் தாண்டி போய் தேர் இஸ் சம் கிளாஸஸ் இன்சைட் த ஹவுஸ் ஆல்சோ இருக்கு. மேபி இது வந்து வருமானு தெரியல. மேபி தே வில் நாட் ஷோகேஸ் தட் பிளண்ட்லி. அந்த மாதிரி என்ன பெருசா வெளில அந்த மாதிரி யாரும் பேசுறது இல்லை. பட் ஐ எம் சீயிங் சம் கிளாஸஸ் பிஹேவியர் ஆல்சோ இன்சைட் த ஹவுஸ். ரொம்ப ஓவர் ஆப்வியஸா தெரிஞ்சா ஐ ஸ்டார்ட் காலிங் அவுட் மச் மோர் அக்ரெசிவ்லி அப்படின்னு சொல்லிடுறேன். ரசிகன், நான் சாம் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சாம், யூ பாட் அப் வெரி குட் பாயிண்ட். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட்டை நான் ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். அதாவது சாதியை ஒழிக்க முடியுமான்னு தெரியாது, அதே மாதிரி மதத்தை ஒழிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா சாதிகளுக்குள்ள ஒரு சமத்துவத்தை, அதாவது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். மதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அதை நோக்கி நகர்றது தான் ப்ரொக்ரெசிவான சொசைட்டி அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா நீங்க வந்து ஒரு சாதியை அழிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன அழிப்பு. உண்மை அதுதான். நான் பொலிட்டிக்கலா நான் பேச விரும்பல இந்த ஸ்பேஸ்ல. நான் பொலிட்டிக்கல் ஸ்பேசஸ்ல அதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். அது ஒரு இன அழிப்பு. அதை பண்ண முடியாது நம்ம. நீங்க இதே வந்து ஆந்திரால போய் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம பேசுறது இல்லை. ஆனா இங்க நம்ம ப்ரொக்ரெசிவா நம்ம நோக்கி நகர்றோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து ஒற்றுமையை ஏற்படுத்துறது தான் சரியான ஒரு ப்ரொக்ரெசிவ் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். அதை நோக்கி யாரும் நகர்றது இல்ல. இன்னொருத்தர கையை காமிச்சு பிளேம் பண்றது மட்டும் நம்ம அதுக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கிறோம் இல்ல சப்போர்ட்டா இருக்கிறோம் அப்படின்றதுல அர்த்தமே கிடையாது. ஓகே, ஹரிஷ் ப்ரோ பேசுங்க. ஹரிஷ் ப்ரோ அவங்க அடுத்து தகிரா சொல்லிட்டோம், பேசிட்டோம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே ஓகே. ஸோ நான் ஒரு 2-3 விஷயம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேமை வந்து எப்படி பார்க்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட பெர்ஸ்பெக்டிவ். சரியா?
அதை கேமாவும் என்டர்டெயின்மெண்ட்டா பாக்குறது தப்பே கிடையாது. ஓகேவா? அது சாய்ஸ். அதே மாதிரி ஒரு கேமை வந்து வேற பெர்ஸ்பெக்டிவோ சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷனா பாக்குறதும் தப்பு கிடையாது. அதுக்கும் எல்லாருக்கும் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க இவங்க 10 பேர் தான் சொசைட்டியானா கண்டிப்பா கிடையாது. அது சொசைட்டி கிடையாது. பட் அவங்க பண்ற ஒரு ஒரு செயலுக்கும் வெளியில இருந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அது சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன் தான். இப்ப எதுக்காக ஒருத்தங்க ஃபேரா விளையாடுறா இல்ல ஒருத்தரை டார்கெட் பண்ணா எல்லாரும் பொங்குறோம், அதுவும் சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ இங்க வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதே மாதிரி ஒரு டாபிக் சில விஷயங்கள் அபவுட் கேஸ்டிசமோ அபவுட் சில சோஷியல் இதையோ ரொம்ப டீப்பா நம்ம எடுத்துட்டு போனோம்னா அதுக்கு ஒரு தீர்வோ ஒரு ரிசல்ட்டோ இங்க காண முடியாது. அதுவும் இல்லாம ஐ திங்க் மோஸ்ட்லி நான் இந்த ஸ்பேஸ்ல கவனிச்ச வரைக்கும் நம்ம அந்த பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் ரொம்ப டீப்பா போய் அனலைஸ் பண்ணி வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங்ன்ற சைடு எடுக்கிறதுக்கான டைமோ இல்ல இதுவோ இங்க கிடைக்காது கண்டிப்பா. ஸோ அதனால இப்போ பொலிட்டிக்கல் ரைட்னஸ் அதெல்லாம் உள்ள ரொம்ப போய் ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா அந்த டாபிக் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா போற போக்குல ஒரு சின்ன சென்டென்ஸ் சொல்லிட்டு போனா அது இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அது ரொம்ப தப்பா பார்க்கப்படும். இப்போ நான் வந்து ஸ்கூல்ல வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் காஸ்ட் அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இது எனக்கும் தெரியாது. பட் நான் தெரிஞ்சுக்க சில விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு நான் முன்னாடி போக முடியாது. ஸோ அதனால கண்டிப்பா இதை நான் வந்து ஒரு இதாத ரிஃப்ளெக்ஷனா தான் பார்க்கறேன். நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்றோம், ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி பாரு டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பிராண்டிங் இருக்குல்ல, அதாவது இவரை வந்து பிடிக்கிறதுனால கண்டிப்பா அவங்கள சேர்ந்தவங்க எல்லாம் இப்படிதான் திங்க் பண்ணுவாங்கன்ற பிராண்டிங்கும் கண்டிப்பா தப்பு. அதே மாதிரி நீ யார் அதை சொல்றதுக்குன்னு தாயிராவை பார்த்து கேட்கறதும் தப்பு. ஏன்னா அதுதான் நம்ம திருப்பி செய்யறோம். அப்படி கிடையாது. அவங்க சாம் அட்ரஸ் பண்ண மாதிரி அவங்களோட கருத்தை ஏத்துக்கிற மாதிரி அவங்க கருத்தை அவங்க வைக்கட்டும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் கருத்தை வைக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அதனால நீ இப்படி பார்க்க கூடாது, நீ என்டர்டெயின்மெண்ட்டை இங்க ஏன் வந்து தேடுற, இதுக்கு நிறைய ஷோஸ் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. பீப்புள் கேன் லுக் எந்த இடத்துலயும் வாழ்க்கையிலயும் எங்கேயுமே ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு அவங்க பட்டா அதுக்கு வந்து தப்பு கிடையாது. அதுல வந்து தேடுறதோ இதுவோ கிடையாது. ஆனா இஃப் பிக் பாஸே வந்து நடத்துறது ஒரு அறமான ப்ரோக்ராமா அப்படின்னா அதுல நிறைய டிபேட்ஸ் இருக்கு. அது இருக்கு. அதுக்குன்னு வி காண்ட் அன்னோட்டிஸ்டா ஒரு பொண்ணோட கேரக்டர் அசாசினேஷன் பண்றதை வந்து இது பண்ணிட்டு போயிட முடியாது. அதே மாதிரி பாருவை எல்லாரும் ஹர்ட் பண்றதையும் அசால்ட் பண்றதையும் வந்து இது பண்ணிட்டு போயிட முடியாது. நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பேசுற போது நான் ஹேட் டிபேட் வித் ரசிகன் டோல்ட் இது ரொம்ப தப்பு அசால்ட்னு சொன்னாரு. நான் இது வித் த கேம்னு நான் அன்னைக்கு ஆர்கியூ பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்து இதை திருப்பி நான் போய் இந்த 24 ஹவர்ஸ் ஃபுல் லென்த் எல்லாம் பாக்குற போது அது ரொம்ப தப்பா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவன் அன்இன்டென்ஷனலா அடிச்சான். இப்பவும் அன்இன்டென்ஷனலா தான் கண்ணில் அடிபட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயம் வந்து இட்ஸ் டோட்டலி அன்அக்செப்டபிள். அது ரொம்ப தப்பான இது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிற போது மாத்திக்கிறதும் வந்து இதுல எந்த விஷயத்துலயும் தப்பு கிடையாது. வி கேன் ஆல்வேஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி. ஸோ அதனால கண்டிப்பா தாஹிரா வந்து இது ஒரு ரிஃப்ளெக்ஷனா பாக்குறது தப்பு கிடையாது. அண்ட் தாஹிரா அட் த சேம் டைம் வி டோன்ட் ஹாவ் டு பி அஃபென்சிவ் திங்கிங் தட் ஓ இவங்கெல்லாம் இப்படி நினைக்கிறாங்களா, இவங்கெல்லாம் இப்படி என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு பெட்டர் திங்கர் அப்படின்னு கிடையாது. இப்ப எனக்கும் ஒரு அறகுறையா சில பொலிட்டிக்கல் விஷயம் பாக்குறதுனால நான் 100% கிடையாது. பட் த மோர் விஷயம் நான் இதை எப்படி பாக்குறேன்னா எப்படி சொசைட்டியோட இது லிங்க் ஆகுதுன்னு பாக்குறேன்னா இட் கிரியேட்ஸ் அ டிஸ்கஷன். இது எதுவுமே தீர்வோ நான் சொல்றது கரெக்டோ நீ சொல்றது தப்போ கிடையாது. இப்போ செய்யோன் ப்ரோ மைட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், நான் மைட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். பட் இங்க அந்த ஒரு டிஸ்கஷன் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆகும் போது அதை நம்ம ஒரு பெட்டரான பொசிஷனுக்கு புஷ் பண்ணிட்டு போவோம். அதுதான் நம்ம அப்படிதான் ஒரு தீர்வை என்னைக்குமே அடைய முடியுமே தவிர நான்லாம் வந்து சூப்பர்ரா எனக்கு மட்டும்தான் ப்ராக்ரெசிவ், நான் இந்த சித்தாந்தம் கரெக்ட் இந்த சித்தாந்தம் தப்பு அப்படிங்கிற ஆங்கிள் போனா வி வில் நாட் ப்ராக்ரஸ் எனிவேர் போக முடியாது. அதனால எல்லாரும் எல்லா தரப்பான கருத்தையும் பேச முழுசா அனுமதிக்கணும். எல்லா இடத்துலயும் அவங்க அதை அனுமதிச்சு அதுக்கப்புறம் லெட் ஸ்பீக் அண்ட் லெட் த பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட், டேக் இட் அண்ட் டிசைட் ஃபார் தெம்செல்ஃப். எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்கு, புரிதல் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எது கரெக்டோ அதை எடுத்து முன்னெடுத்து செய்வாங்க. அப்படியே ஒரு சமூகமா வி வில் ப்ராக்ரஸ். அப்படிதான் இருக்குமே தவிர இந்த கேட்டகரைஸ் பண்றது இல்ல இவன் இப்படிதான் இவன் ஏன் இப்படி நினைக்கிறான் அப்படின்னு கிடையாது. இங்க யாருமே யாருக்கும் கெட்டது நினைக்கணும், மத்தவங்க கஷ்டப்படணும், பீப்புள் இது பண்ணணும் இல்ல. எல்லாருக்கும் ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இருக்கிற பீப்புள் தான் இங்க இருக்க. எல்லாருமே ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கு, அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜஸ்ட் நான் அதை மட்டும் இது பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ஹரிஷ் ப்ரோ. தகிராவை யாருமே பிராண்டிங் பண்ணல.
தகிராவுமே வெல் அவங்க என்ன சதீஷ், சொல்ல ஹரிஷ் வந்தாங்கன்னா வெல் ஒரு செட். வெல் சைடு கரெக்டா சொன்னீங்க, ஓகே. கரெக்டா அது சொன்னீங்க. மாதிரி தகிராவை யாருமே பிராண்டிங் பண்ணல. அவங்களுடைய எந்த விளக்கமும் நம்ம வந்து கேட்க தான் போறோம். அதே மாதிரி அவங்களுமே இவங்கள சப்போர்ட் பண்றதுனால இவங்க வந்து இப்படிதான் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு, ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ஸை சப்போர்ட் பண்றதும் இன்னொரு கண்டஸ்டன்ஸை வந்து வெறுக்கிறதுக்குமான காரணம். ஓகே தகிரா, நீங்க பேசலாம். நீங்க உங்களுடைய எண்டு. இல்லங்க, நான் சொல்லாத விஷயத்துங்களுக்கு நிறைய எதுக்கு எழுதி எழுதி எங்கெங்கயோ யார் யாரோ பேசினது எல்லாத்தையும் கொண்டு வந்து எனக்கு கனெக்ட் பண்ணி என் தலையில எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய விஷயத்துங்களுக்கு இவங்க இதை இப்படித்தான் சொன்னாங்க, நான் என்னை பேச விடுங்க, நடுவுல அது யாரும் அது இன்டரப்ட் அது பண்ணாதீங்க அது ப்ளீஸ். அது வந்து அவங்க சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்ல வந்தோடனே இல்ல இல்ல, சப்போர்ட்டர்ஸ் நான் கிளியரா சொன்னேன், இந்த கேம்ல எனக்கு யாருமே ஆக்சுவலா எல்லாருதுலயுமே எனக்கு விமர்சனம் இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் சொன்னேன். இதுல நான் சபரியை சப்போர்ட் பண்றனோ, விக்ரம் சப்போர்ட் பண்றனோ, சாண்ட்ராவை சப்போர்ட் பண்றனோ யாருமே கிடையாது. எல்லாத்துலயுமே எனக்கு விமர்சனம் இருக்கு. எல்லாரும் செய்யறதுலயுமே நிறைய தவறுகள் இருக்கு. இங்க இவங்க 2 பேரை பத்தி பேச அவர் எவிக்ட் பண்ணிட்டாரு, ரம்யா வச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றப்போ நான் அவருக்காகத்தான் அந்த இடத்துல வந்து அதை வந்து சொன்னேன். பாருவை பத்தி எனக்கு வெளியும் தெரியாது, திவாகரை பத்தி எனக்கு வெளியும் தெரியாது. அவங்க வெளியில நடந்த விஷயங்களை எதையுமே நான் கோட் பண்ணவும் கிடையாது. ஏன்னா ஐ ஹாவ் 0 knowledge about them. நான் இங்க கேம் பிளேவை பத்தி மட்டும்தான் பேசுறேன், கேம் பிளேவை மட்டும்தான் பேசினேன். வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க அதை வந்து கோட் பண்ணி காமிக்கலாம், நான் சொல்ல கிடையாது. இங்க திவாகர் கேஸ்டிசம் அவருக்கு வேணா கூட சொல்லி இருந்திருக்கலாமா என்னன்னு கூட தெரியல. நான் பாருக்கு அதை கனெக்ட் பண்ணியே பார்க்கல. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எதுவும் ஓப்பனா வச்ச மாதிரி எனக்கு வந்து தெரியல. அட்லீஸ்ட் அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றதுல கூட. அதனால நீங்களாவே வந்து ஒரு முன்முடிவை வச்சுக்கிட்டு இவங்க இப்படி பேசினாங்க போனாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி என் மேல அதை வந்து திணிக்காதீங்க. ஏன்னா நான் அதெல்லாம் சொல்ல கிடையாது. ஓகே உடனே ஓகே. இவங்க செஞ்சது இல்ல இப்படி உங்க செஞ்சா உங்க கரெக்டா மேல அப்படின்னா, யாருமே நேத்து திணிக்கல. நைட்டு ஸ்பேஸ்ல மேபி மிஸ் நிறைய இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்கள சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்றவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசிக்கலாம். உங்க மேல யாரும் திணிக்கல. அப்படி திணிக்கிறதா இருந்தா நாங்க உங்களை திரும்பி வச்சு உங்களை வந்து விளக்கம் கேட்க மாட்டோம். நீங்க வந்து விளக்கம் கொடுக்கலாம். அதுக்கு தான் நான் இல்ல இல்ல, நான் உங்களை ஹோஸ்ட பத்தி நான் சொல்லல. என் மேல குற்றச்சாட்டை வச்சவங்களுக்கு நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். என்ன பதில சொல்ல விடுங்க அவங்களுக்கு. ஓகே. அவங்க சொல்லல வைக்கலன்னு சொல்லாதீங்க. சொன்னாங்க நிறைய பேரு. நான் இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு வந்து தெரியாது. நான் ஆரம்பிக்கிறப்பே சொன்னேன், யாரையும் தெரியாது, யார் யாரோட சப்போர்ட்டர்னும் தெரியாது. என்னோட கருத்தை நான் வைக்கிறேன். இதுல நிறைய பேருக்கு முரண்பாடு இருக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நானு. அதே போல நேத்து ஸ்பேஸ்ல நைட் ஸ்பேஸ்ல பார்த்திருந்தாலும் தெரியும், பார்வதிக்கு அந்த மாதிரி கேட்டது ரொம்ப ரொம்ப வேலிட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சது. என்ன இருந்தாலும் முத தடவை தெரியாம பட்டிருந்தாலும் 2வது தடவை அந்த மாதிரி பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுல கூட அவங்க அஜிடேட் ஆகி வந்தாங்க போனாங்கன்னாலும் திரும்ப 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 செஞ்சது ரொம்ப தப்பு. இது வந்து அட்ரஸ் பண்ணி இருந்தது ரொம்ப கரெக்டா, அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சது அப்படின்றதையும் நான் நேத்து பதிவு பண்ணியிருந்தேன். அதனால இது கரெக்டா, ஒரு பொண்ணை இப்படி பண்றதெல்லாம் நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு என்ன மென்டாலிட்டி, அப்ப எங்களை என்ன பிராண்ட் பண்றீங்கன்னா, நான் யாரை பத்தியும் பிராண்ட் பண்ணல, நான் யாரை பத்தியும் பேசல. நான் பார்வதி திவாகரோட கேம் பிளேவை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன் அப்படிங்கறத நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்றேன். நான் இங்க யாரையும் நான் சுட்டிக்காட்டி பேசல. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் பேசுனதையும் நான் கேட்க கிடையாது. அதனால நீங்களாவே ஒரு முன்முடிவு வச்சுக்கிட்டு அதை வந்து என் தலையில எழுதாதீங்க. நீங்க வேற யாராவது எங்கேயாவது பேசுனதை அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு பதில் கொடுங்க, இல்ல காமனா பதில் கொடுங்க. தாகிராக்கு சொல்றேன்னு சொல்லி என் பேரை வச்சு அதை சொல்லாதீங்க ப்ளீஸ். ஓகேயா? எதுவா தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ எம் ரெடி டு டிஸ்கஸ். நான் வந்து இப்படிதான் நான் சொன்னேன், இப்படி போய் வெளியில பார்த்துட்டு வரீங்கன்னா அப்போ உங்களோட மைண்ட் செட் இப்படி இருக்கு, நீங்க இதை வந்து இப்படி பாக்குறீங்க, என்னை எப்படி பார்க்கணும்னு நீங்க சொல்லி தர வேணாம். என்னோட மைண்ட் செட்டுக்கு அது எப்படி பார்க்கணும்னு தோணுதோ அதை நான் அப்படி பாத்துக்கிறேன். உங்க மைண்ட் செட்டுக்கு எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அதுபடி நீங்க பாத்துக்கோங்க. ஓகேயா? அதனால நீங்க வந்து இங்க யாரும் வந்து இப்படிதான் நீங்க பார்க்கணும், இதை நீங்க இப்படிதான் அணுகணும் அப்படின்னு அந்த லெக்சரை வந்து எடுக்க வேணாம். கண்டிப்பா தகிரா. ஓகேங்களா? அப்படி அதே போல சொன்னவங்க நேத்து இரவு சொன்னவங்களே அதுவும் இந்த சொல்லிடுறேன். ஸ்பேஸ்ல ஸ்டாப் பண்ணியிருக்கேன் நானு. அப்படி பர்சனலா அவங்க போகும்போது நான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நான் அங்கேயுமே நான் அவங்கள வந்து அப்படி பேசாதீங்கன்னு நிறுத்தியிருக்கேன். இல்லங்க, கண்டினியூஸா நான் பேசினவங்க எல்லாருமே தாகிரான்னு சொல்லி 1-2 பேர் தான் அட்லீஸ்ட் வந்து இது சொன்னாங்க. சிலர்லாம் இன்னுமே ரொம்ப டெரிவேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சாங்க. அப்ப நான் நீட்டா கிளாப் பண்ண, ஆஹா வெரி குட் சூப்பர், இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன் நானு. அது யாரு பேரும் கூட இப்ப எனக்கு மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகல. ஏன்னா அந்த ஓகே, அளவுக்கு அவங்க இதுல இருக்க கனெக்டிங் யாரையுமே எனக்கு போயிட்டாங்கன்னு தெரியாது. நினைக்கிறேன். அதனால அப்பெல்லாம் கூட ப்ராப்ளம் நீங்களும் இல்லை. அமைதியா தான் இருந்தீங்க. அதனால இல்ல ரசிகன் எல்லாருமே சாம் ஆக்சுவலா
இல்ல சரி, வேற தாகிரா, யாரும் எதையுமே பேசணும்னா பர்சனலா பேசிடுங்க. மேஜிக் எடுத்துக்காதீங்க. பேசிடுங்க. பர்சனலா எடுத்துக்காதீங்க. நான் சிம்பிளா சொல்றேன். அதாவது ஒருத்தன் கேஸ்டிஸ்டாவோ ரிலீஜியஸ்டிக் பர்சனாவோ இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு போதுமான வரலாறு வந்து கற்றுக் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கூல்ல இருந்தே சாதிய ரீதியான புரிதல், மத ரீதியான புரிதலை நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல கொண்டு வராதது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் ஒரு பக்கம் சொல்றாரு, இன்னொரு பக்கம் திரைப்படங்கள்ல சாதிகள் உள்ளதடி பாப்பா தாழ்த்தி பேசுதல் இல்ல தவறு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு படங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கப்படுது. சொல்லிக்கிறேன். நீங்க நான் என் டைமை இல்ல நான் இல்ல நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். சொல்லிடுறேன். நீங்க அப்போ சொல்றத ஷார்ட்டா குறை முடிச்சுக்கோங்க. பிரச்சனை குறை பிரச்சனைன்றது நம்ம ஒட்டுமொத்த சொசைட்டிகிட்டயுமே இருக்கு. அதை பற்றின புரிதலை ஒருத்தருக்கு ஏற்படுத்தாம விட்டது நம்மளுடைய மிகப்பெரிய தவறு. அதை ஏற்படுத்தியே அவன் சாதியவாதியா இருக்கான் அப்படின்றப்ப அவனை விமர்சிக்கலாம். சோ இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சமுதாயத்துல இருக்கும்போது நம்ம ஒருத்தரை பின் பாயிண்ட் பண்ணி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. இல்ல இதுல இப்ப பின் பாயிண்ட் பண்ணி அப்படின்ட்டு இல்ல. இப்ப நெறைய இடத்துல விஜேஸ் வந்து இந்த மாரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாரி சொல்லாதீங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா ஒரு வளர்ந்த, ஒரு படித்த இந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எத சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியும். எஜுகேட் பண்ணத்தான் செய்றாங்க. எடுத்தெடுப்புல வாரத்திலேயே திட்டி, "நீ இப்படிலாம் பேசின, போன வந்தன்னு" கேட்க கிடையாது. "நீ வெளியில இப்படி பேசின" அப்படின்னும் கேட்க கிடையாது. எஜுகேட் பண்ணத்தான் செஞ்சாங்க. அதையும் மீறி திரும்ப 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 அவங்க அதையே பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தான் அந்த டேக் வந்து அவங்க மேல வருது. அதனால அவங்களுக்கு மேல இந்த டேக வைக்கவே கூடாதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா, அவங்களே அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டது தான் இது. இத வந்து எல்லாரும் யாருமே டினை பண்ண முடியாது. அவங்களே அத வந்து இல்ல கொண்டு வந்துகிட்டது தான். இல்ல விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், இந்த உலகத்தில் சேம் பிறந்த ப்ரோ. அனைத்து உயிர்களும் சமம்னு சொன்னாரா? இல்ல புரியல. என்ன சொல்லி கொடுத்தாரு விஜய் சேதுபதி அவர்கள்? சாதிய ஏற்றத்தாழ்வு கூடாது அப்படின்னு அவர் எங்க இருந்து வரலாறு பேச ஆரம்பிச்சாரு? தமிழன் அப்படின்றவன் வந்து செய்யான் ப்ரோ. குறிஞ்சி திணையில இருந்து வந்தவன். செய்யான் ப்ரோ. ஒரு அவன் நிமிஷம். வந்து செய்யான் ப்ரோ கேக்குதா? சேன் ப்ரோ சேன் ப்ரோ கேக்குதா? கேக்குதா? சொல்லுங்க அபி. அபி இல்ல இல்ல பேசுறாங்க. இது ஏயா ரொம்ப பொலிட்டிக்கலா லாங்கா இதா போய்க்கிட்டே பொலிட்டிக்கலா இருக்கு. சொல்லல. நான் கேக்குறேன். ஆக்சுவலா என்ன புரிதலை ஏற்படுத்தினாங்க நான் ஜஸ்ட் கேக்குறேன். அப்படியே அந்த அந்த ஒரு பிக் வேட்டை பாஸ சமுதாயமாக கடந்து இருந்து நம்ம மேல ரொம்ப வந்தவன். உள்ள போய் இதா இல்ல போய்க்கிட்டு இல்ல நீங்க பிக் இப்ப பாஸ் என்ன சொல்லல, சொல்ல ட்ரை அதெல்லாம் சொல்லி பண்றீங்க? கொடுக்கலன்னு நாங்க உங்க கேம் பிளேல அவங்க சொன்ன வேர்ட்ஸ இப்படி தகுதி தராதரம்லாம் பேசாதீங்க அப்படிங்கறத சொன்னதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஆனா வந்து ஓகே எதையோ எங்கெங்கயோ கொண்டு போய் எங்கெங்கயோ வந்து இல்லைங்க. அந்த அடிப்படை பேசிக்க வந்து அவங்க யாரும் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு புரியாது, அதனால அவன் அப்படி இருக்கிறான். அதெல்லாம் விஜய் சேதுபதி சொல்லலையேன்னு நான் கேக்குறேன் உங்ககிட்ட. அவ்வளவுதான். அதனால வந்து இல்ல லைம் லைட் வரட்டும், லைம் லைட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இதுல கேம் பிளே அப்படின்னா, அப்ப எப்படி வேணா விளையாடணும்னா, அப்ப மத்த பிளேயர் மேல விமர்சனம் வைக்காதீங்க. அப்ப லைம் லைட் வரணும் அப்படின்னு சபரி இடிச்சான் அப்படின்னா, அப்ப அவன் மேல தப்புன்னு லைம் லைட் இருக்கு. அவன் மேல வரணுன்றதுக்காக அவன் அப்படிதான் பண்ணி விளையாடுவான் அப்படின்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஆயிரும். நான் சபரியை கண்டிப்பா அந்த இடத்துல நான் வன்மையா கண்டிக்கிறேன் அவனோட கேம் பிளே அந்த இடத்துல. அதனால வந்து எதையுமே பண்ணக்கூடாது. லைம் லைட் வரணும்னா நீ ஏற்படுத்திக்கோ லைம் லைட்ட. அப்படின்னா எப்படி வேணா லைம் லைட்டை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னா அக்செப்ட் பண்ண முடியாது. தப்புன்னா அந்த இடத்துல தப்பு தான். அவங்க கேம் பிளேவை கண்டிப்பா விமர்சிக்கத்தான் செய்யணும். அவங்க உள்ள வந்திருக்காங்க கண்டிப்பா அப்படின்னா கண்டிப்பா தகிரா, அது உங்களுடைய ஒப்பீனியன். இது ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. நீங்க உங்களோட ஏங்க ஒரு எனக்கு விளக்கம் என்ன ஷார்ட்டா கொடுங்க. பேரை சொல்லி சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நீங்க டைம் சொல்லிட்டீங்க, கொடுக்குறேன்னு சொன்னீங்க. விளக்கம் அவங்க கொடுத்துட்டீங்க, பேசுறப்ப அதுக்கு விளக்கம் பதில் சொல்ல கொடுத்துட்டீங்க, முடியாத. கொஞ்சம் ஸ்டாப் பண்றேங்க தயவு செய்து. விளக்கம் கொடுத்துட்டீங்க. சாரி. இன்னொரு வாட்டி நம்ம பேசும்போது இந்த டாபிக் வரும்போது நம்ம பேசலாம். வேற டாபிக் மூவ் ஆன் பண்ணி போலாம். ஓகே, வேண்டாம். இதோட இந்த டாபிக் யாரும் ரிப்ளை வேண்டாம். மத்த டாபிக் பேசுவோம். வாங்க சொல்லுங்க. பேசலாமா? தருண் சொல்லுங்க. சம்பில் பேசுங்க. ஒயில்ட் கார்டு என்ட்ரி இருக்கான்னு ஏதாவது கண்டிப்பா இருக்கும். மேபி திவாகர் திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் என்ன ப்ரோ ஆச்சரியப்படுறது இல்ல. வேணாம். எனக்கு கேளுங்க, ஒயில்டு கார்டுலாம் வேணாம். புதுசா கொடுத்தா ஒரு ரீஎன்ட்ரி எனக்கு ஆதரவு கொடுங்க. அது தவிர வேற எதுவுமே இல்ல திவாகர் அப்பல இருந்து என்ன நீ எங்க நான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் ஃபயருங்க. உள்ள பாத்துட்டு வந்து இப்ப ஆதரவுனா உள்ள அந்த கேம் ஆட முடியும். எஃப்ஜே விட்டு பறக்க விட்டுறது. ஒன்னு சொல்லிட்டா ரசிகன், வெளியில வந்து என்னதான் அவங்க எஃப்ஜேக்கு அகைன்ஸ்டா பேசியிருந்தாலும் உள்ள போயிட்டு திரும்பி அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க இருந்து எபிசோட்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வைல்டு கார்டுலாம் வேணாங்க. முடிஞ்சா ஒரு 4 கார்டை வெளியில எடுத்து விடுங்க. வெளியில தூக்கி வேணா போடுங்க. சீட்டு கட்டுல இருந்து ஒரு 4 தூக்கி எறிங்க போதும் எனக்கு. சீக்கிரம் ஷோ பார்வதி தூக்கி முதல்ல வெளியில போடுங்க. அடுத்தவங்க எல்லாம் வரட்டும் முன்னாடி. 75 நாள்ல ஷோ முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹரி ட்வீட் போட்டிருந்தது வந்து வெரி சென்சிபிள். சீரியஸா நம்ம ஓடிடில கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வெளியில வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ரொம்ப அக்லியா போயிட்டு இருக்கு. நம்மளும் உட்காந்துட்டு சரி நம்மளும் ஒரு அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு பொலிட்டிக்கலாவும் பேசுறோம். ஆமா, இந்த ஷோ பத்தியும் நம்ம கனெக்ட் பண்றோம். அப்படிங்கிறப்ப
நிறைய விஷயத்த கொண்டு வர வேண்டியதா இருக்கு. நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. பல விஷயங்களை பேச வேண்டியதா இருக்கு. அது நமக்கே ஒரு மாதிரி உடன்பாடு இல்ல. சியோன் சில அதனால இந்த பேருக்குலாம் சில பேர் பிக் பாஸ் எப்படி பார்க்கணும்னு கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு. அப்சல்யூட்லி அது மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அதனால வந்து நீங்க இழுத்து மூடிட்டு போறது நல்லது 70 நாள்ல. முடியாதா? கிளாஸ் எக்ஸாக்ட்லி. எடுத்துட்டு இருக்காங்களாம். நம்ம வேணா கொஞ்ச நாள் போய் டியூஷன் யார் எடுத்துட்டு எடுத்துட்டு வரலாம்னு இருக்கா நினைக்கிறேன். கிளாஸ்? யார் எடுத்துட்டு இருக்கா? எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி மாஸ்டர் பீஸ்ட் வந்து சொன்னாரு, ஒரு ஸ்பேஸ்ல வந்து கிளாஸ் எடுக்கிறாங்களாம். இந்த ஷோவை எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும் நீங்க அந்த அப்படின்னு அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஃபார்ம் வாங்கி கொடுங்க. அந்த அப்ளிகேஷன் அதான் வாங்கி நான் இதை கொடுங்க. ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிருக்கேன். மாஸ்டர் பீஸ்ட் கன்ஃபார்ம் இல்ல பண்ணிட்டாங்க. நான் உடனே நான் நம்ம சில எல்லாரும் சேர்ந்து நான் சில ஸ்ட்வீட்லாம் பார்த்தேன். இனிமேல் ஸ்பேஸே போட மாட்டேன்னா சில பேர் போயிட்டாங்க. அதனால அதனால ஸ்பேஸே இனிமேல் நிறைய பேர் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸ்பேஸ் போட்டு கிளாஸ் சொல்லி கொடுத்து இது ஒரு நான் சீசன் ஒன்னுலேயே பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சீசனை பார்த்ததே இல்லை. டே அப்பா எவ்வளவு பேச்சு, ஆனா எவ்வளவு ஹரி ப்ரோ இது ஹரி ப்ரோ இருங்க டெலிபரேட்டா சாம் டாக்ஸிக்காக சாம் ஒரு மாத்திட்டு நிமிஷங்க இருக்காங்க. ஒரு ஒண்ணுமே இல்லாத சீசனை கூட ஒரு வெளியில நிமிஷங்க டாக்ஸிக்கா மாத்துறது இது எக்ஸாக்ட்லி. ஹரி வன்மையாக ப்ரோ கண்டிக்கிறேன். கிளப் ஹவுஸ் எல்லாம் எப்படி ஜாலியா போய்கிட்டு இருந்தது. இங்க வந்து பாருங்க அது எல்லாம் ஒரு ஸ்பேஸ் தூக்கி அழகிய அடிச்சிட்டு நிலா இருக்காங்க. காலம். நம்ம ஓகே ஆஃப்டர் ஃபிஃப்த் சீசனே கொஞ்சம் அப்படியே போச்சு. 6 7 போச்சு. 8 கொஞ்சம் இதுவாச்சு. 9 சுத்தமா போச்சு. செவன்ல இருந்து தான் போச்சே. செவன்ல இருந்து தான் கண்டென்ட்டுக்காக நான் ஆமா இது பண்றேன்னு வாண்டடா ஒரு கண்டென்ட்டை பண்ணி கான்ட்ரவர்சி பண்ணி வெளியில தெரியணும்னு காமிச்சிக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனைகளே எழுந்துச்சு. நீங்க எக்ஸாக்ட்லி போய் உள்ள கொடுக்கப்பட்ட டாஸ்கை ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க விளையாடிட்டு அது நீங்க உங்களுடைய கேரக்டர்ல நீங்க ராவா இருந்துட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த சீசன்ல இந்த மாதிரி டாக்ஸிக்கா போயிருக்காது. இவங்க வந்து என்னமோ கண்டென்ட் கொடுக்குறேன் நான் டிஆர்பி ஏத்துறேன்னு போய் தானே பிரச்சனையே. சாம் எனக்கு ஒரு டிஎம் பண்ணியிருந்தாங்க. இஸ் திவாகர் இன்டு சீக்ரெட் ரூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேய் சீக்ரெட் ரூமா? எதுக்குடா சீக்ரெட் ரூம்? சீக்ரெட் ரூம் எதுக்கு சீக்ரெட் ரூம்? சாதாரண பெரிய ஐசோலேஷன் ரூம் தான் கொடுக்கணும். ஐசோலேட் பண்ணி இல்ல கீழே ஒருத்தர் நம்ம ஸ்பீக்கர்ல வந்திருக்காரு திவாகர். இங்க வந்துட்டாரு பாருங்க. வெளியில நேத்தே வந்து இங்க வந்திருக்காரு ஸ்பேஸ்க்கு. பேசலாமா? வாங்க சார் வாங்க சார் மேல சார். எப்ப இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு இது வந்து திவாகர் ஸ்பேஸ், இது திவாகர் ஆர்மி, திவாகர் பிஆர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ பரப்பாதீங்க. நானே உங்களுக்கு இன்ட்டு கொடுத்துட்டேன். ஐயோ என்னையா சொல்றீங்க? அவர் வந்தாருன்னா கான்ட்ரவர்சியலான கேள்விகள் மட்டுமே கேட்கப்படும். என்கிட்ட வந்து ஒரு 10 கேள்வி இருக்கு அவர்கிட்ட கேக்குறதுக்கு. அதுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும். நான் பேர் சொல்லிட்டேன் நானு. நம்பர் பேசுறியா? ஒரு நிமிஷம் சாரி டு இன்டரப்ட். மோனோலாக்ல போகுது. தருண் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அவர் பேசிரட்டும். 1 செகண்ட் கேஸ். தருண் பேசுங்க. சரிங்க கோஸ்ட். பாவம் அவர் நடுவுல மைக்க அன்மியூட் பண்ணி பேசலாமா பதவி கிடைச்சிருக்கு மேஜிக். சாமுவேல் பதவி எடுத்துட்டாரு. மேஜிக் சரி பதவி எடுத்துட்டாங்க. இல்ல கொஞ்ச நேரத்துல ஓடிடுவேன். ஹரிஷ் பேசவே விட மாட்டாங்க. ஹரிஷ் நீங்க வேற ஹரிஷ். ஒண்ணு இல்ல பேசியா தருண் பேசியா? அபி மியூட். யாரு ஒரு நாள் பிக் பாஸ்குள்ள வந்துட்டு போனாலே அவங்க வந்து they earn some லைட், they earn some நேம். அது நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவா இருக்கட்டும். சீசன் 1 தனல இவ பேர் என்ன, காயத்ரி திட்டம் பொண்ணு, அந்த பொண்ணுல இருந்து தனலட்சுமி அதான் அதுல இருந்து இப்போ வரலையும் சொல்றேன். சீசன் 1ல இருந்து சீசன் 9 வரலையும் I can tell the contestant name who went into negative shade. வெளில வந்துட்டு அவங்க நிறைய பாசிட்டிவா நடந்திருக்கு. சில பேர் எங்கன்னு கூட தெரியாம போயிருக்கு. ஸோ பிக் பாஸ் ஷோ இஸ் a limelight for you. அவ்வளவுதான். ஆனா அதை வச்சு எந்த பயனும் இல்லை. பயன்படுத்திக்கிறதுக்கு திறமை இருந்தா உள்ளே டைட்டில் வாங்கி வந்திருப்பாங்க. பயன்படுத்திருக்க திறமை இல்லாத அந்த லைம் லைட்டை வந்து வெளியில வந்து பயன்படுத்திக்க தெரியாததுனாலதான் நிறைய பேர் இல்ல காணாம போவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னைக்கு தேர்ட் ப்ரோமோ போட்டா பண்ணீங்களா இருக்கிறதுலே வெளியே எக்ஸிட் ஆனதுலயே வந்து ஸ்பெஷலா என்னவோ திவாகருக்கு பயங்கர இதுவா பாசிட்டிவான ப்ரோமோ போட்டு வெளியே அமிச்ச மாதிரி இருந்தது. அவரை பார்க்கும்போது இது வரைக்கும் யாருக்குமே அந்த ப்ரோமோ போடல இந்த சீசன்ல. கேளுங்களேன் ப்ரோ, சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு சீசன் 7ல விசித்ரா வெல்லும் போது ஒரு ஹைப் கொடுத்து ஒரு ப்ரோமோ கொடுத்தாங்க தெரியும். ஹைப் கொடுத்து வெளில இந்த சீசன் சொன்னேன் வேற ஒண்ணும். ஓகே இருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். தீபக் வெளில வரும்போது ஒரு ஹைப் கொடுத்து ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க. தி ரீசன் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓட்டுனால அது வெளில வரல. ஓகே அந்த மாதிரி வரனா இப்ப அது கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். திஸ் இஸ் நாட் டியூ டு மக்கள்ஸ் ஓட். ஓட் இருக்குன்னு சொல்லி சுகர் கோட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம். பிக் பாஸ் ஷோல பொறுத்தவரையிலையும் எந்த கண்டஸ்டன்ட்டையும்
எந்த கண்டஸ்டன்ட்டையும் எக்ஸிட்டும் போது அசிங்கப்படுத்தி அனுப்பவே மாட்டாங்க. எப்பயுமே சரி, எந்த கண்டஸ்டன்ட் வெளில வரும்போதும் தே வில் எண்ட், இது மாதிரி எவிக்ஷன்ல சொல்றேன், தே வில் எண்ட் இன் அ பாசிட்டிவ் வே. அவங்க நல்லா வச்சு அனுப்பணும் தான் அனுப்புவாங்க தவிர அசிங்கப்படுத்தியோ உங்க கெரியரை காலி பண்ற மாதிரியோ அனுப்பவே மாட்டாங்க. சரவணன் மட்டும்தான் அந்த மாதிரி அமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி எதுவுமே அது சொல்லல. அது இல்ல அப்படியே சரவணன் அனுப்பிச்சிட்டாங்க. எவிக்ட் பண்ணிட்டாங்க, அவருக்கு அல்ல, ஸ்டேஜ் அது கொடுக்கல. அப்படியே தூக்கிட்டாங்க, ஸ்டேஜ்க்கே இல்ல வரல அவரு. நான் அந்த போன மாதிரி இல்ல கண்டஸ்டன்ட் பத்தி பிரதீப் பேசல. மதுமிதா பிரதீப் சரவணன் போனதெல்லாம் பத்தி பேசல. அசிங்கமா தான் அமிச்சாங்க. பிரதீப் எல்லாம் ரொம்ப கேவலமான ப்ரொஜெக்ஷன் பண்ணி தான் இல்ல அமிச்சாங்க. பிரதீப் வந்து கேவலமான ப்ரொஜெக்ஷன் பண்ணி அனுப்புனது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணாங்க சேனல்ல. அது அடுத்த இல்ல வாரமே கமலஹாசன் அதுக்கப்புறமும் பண்ணாரு. ஏடன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுத்து பெரிய லெவல்ல திருப்பி வரதுக்கெல்லாம் இருந்த போதும் ஹிடன்ட் அப்படியே விட்டாச்சு. இல்லாட்டி சீசனே ஜெயிச்சிருப்பாரு திருப்பி வந்து கூட. திரும்பி கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உள்ள போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கலாம் பிரதீப். அதுதான் சொல்றேன்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதை பயன்படுத்திக்க ஹலோ தெரியணும். அதே எங்க தலைவி இருங்க மாதிரி ஹரிஷ் ப்ரோ பயன்படுத்தணும். ஹரிஷ் ப்ரோ வெயிட் பண்ணுங்க. ம். அந்த ஐடியாவை இந்த சீசன்ல இப்ப நீங்க கொடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஏங்க ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி திருப்பி வேணாம், எனக்கு நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அவருக்கு போதுங்க எனஃப் போதும் எனஃப் இஸ் எனஃப். ஐ- ஐயோ முடியலங்க, திவாகருக்கு இதுவே ஒரு சில போதுங்க. டே பேரை ஒன்ல இருந்து முடியலங்க. திவாகருக்கு இதுவே அவர் என்ன நினைச்சிட்டு ஓகே போனா இதுவே பெரிய பாசிட்டிவ் தான் நினைச்சு போயிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு வெளியே. பாசிட்டிவ் விஜய் தான் சேதுபதி ப்ரோ, ஆனா கொஞ்சம் இது வார்ம்டா பண்ணிப்பாங்க. அமுச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து நான் சொல்லட்டா, வெளியில வந்து திவாகர் இன்டர்வியூ கொடுப்பாரு. விஜேஎஸ் 50 தான் இன்டர்வியூ என் வர மேல போகுது இருக்க இந்த மாசத்துல. காழ்ப்புணர்ச்சியில தூக்கிட்டாரு, என் மேல இருக்க பொறாமையில தூக்கிட்டாருன்னு சொல்லுவாரு பாருங்க. ஹரிஷ் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஹரிஷ் வாய்ப்பு பார்ப்போம். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி அதான் லெட்ஸ் see. அந்த மாதிரி சொல்ல அதுல இருந்து மாட்டாப்புல. ஏன்னா பாருங்க, ரொம்ப பாசிட்டிவா எவ்வளவு கட்டி இன்டர்வியூ வருது முத்தெல்லாம் மட்டும் கொடுத்து பாருங்க. அனுப்பிச்சுக்கிறாப்புல. ஆனா மத்தவங்கள பத்தி பேசுவார தவிர விஜய் சேதுபதி பத்தி எனக்கு தெரிஞ்சு சத்தியமா பேச மாட்டாப்புல. அது ஒன்றும் நடக்கும். ஒண்ணும் இல்ல, வெளியில வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது இன்டர்வியூ எடுக்கிறவன் செத்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. வினோத் செத்தான், அது வெளியில மட்டும் எனக்கு வந்து தெரியும். ஹரிஷ் ப்ரோ இவ்வளவு திட்டு வாங்கிட்டு மேடையில வந்து விஜய் முன்னாடியே எனக்கு விஜய் சேதுபதி பாடி லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு பாருங்க. எவ்வளவு தைரியம் சொல்லிருக்காரு இல்ல பாத்தீங்களா? உள்ளேயே சொல்லிட்டாரு, விஜய் சேதுபதி பிக் பாஸ் போயிட்டாரு, அதனால நான் தான் தமிழ் சினிமா திரையுலகத்தை ரொம்ப ஹரிஷ் காப்பாத்த சிம்பிளா ஹரிஷ் போறேன். இருங்க சொல்லுங்க, இருங்க, அதை சொல்ல உடனே ஃபுல் என்ன ஹரி மேட்டர் சொல்லுங்க. விஜய் சேதுபதி பத்தி சொல்ல ஃபுல் மேட்டர் சொல்லுங்க. இல்லங்க ஹரி ஃபுல் மேட்டர் சொல்லுங்க. அது என் ஆக்சுவலா வாயால சொல்ல அஜித் மாட்டேன், ஆனா வேணா விஜய் நான் அரசியலுக்கு சொல்றேன். போயிட்டாரு, சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு, விஜய் அந்த ஆளுக்கு சூர்யா மேல என்ன வன்மனே தெரியலைங்க. அதெல்லாம் தப்புங்க. பார்க்கலாம், இவர் பிக் பாஸ் வந்து எங்க போறாருன்னு பார்க்கலாம். யூடியூப் சேனல்ல உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு என்ன பண்ண போறான்னு ஏன் ப்ரோ பார்க்கலாம். என்ன சொன்னாரு உள்ள? கடைசியில பார்த்தா ஹரி ப்ரோவே வந்து ஒரு படத்துல ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோ ஆக்கி வச்சிருப்பாரு. சும்மா இருங்க. அதான் பாருங்க, அதான் இல்ல முடிவு பண்ணிட்டாங்க யூனிவர்சல் ஸ்கிரீன்ல அவர் ஹீரோவா ஏதோ ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன கத்தி குத்தோ ஏதோ படம் பேர் ஏதோ ஒண்ணு பண்ணாங்களா, இமாத்ரோ போட்டிருந்தாரு நேத்து கூட. கத்தி குத்து கந்தனா. துபாயில் தர்பீஸ். துபாயில் தர்பீஸா? ப்ரோ நீங்க போய் இப்ப ஃபேட்மேன் கூட்டாங்க, ஃபேட்மேன் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரான்னு கேட்போம், இல்ல எக்ஸிட் இன்டர்வியூ ஃபேட்மேன் எடுத்தாரான்னு கேட்போம். கண்டிப்பா இன்டர்வியூ எடுப்பாரு. ஃபேட்மேன் கண்டிப்பா இன்டர்வியூ எடுப்பாரு. ஆனா இன்டர்வியூ இன்டர்வியூ யாரு கேட்டாலும் கொடுப்பாருங்க, எக்கச்சக்கமா கொடுப்பாரு. என்ன இவரை பத்தி நெகட்டிவா சொல்லிடக்கூடாது, எந்திரிச்சு போயிருவாரு, அவ்வளவுதான். ஹரிஷ் ஆனா எவிக்ஷன் வந்து ஒரு போ நான் கூட பயங்கரமான நினைச்சேன் இல்ல பிரவீன் மாதிரி ஏதாச்சும் அழுவாரோ ஏதோ இது பண்ணுவாரோ அப்படிலாம் நினைச்சேன். அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. அவர் அசால்ட்டா பண்ணல. விளையாண்டாரு. மேடம் அவர் பயங்கரமான செல்ஃப் கான்பிடன்ஸ். ஆக்சுவலா என்னதான் யார் என்ன சொன்னாலும் சரி, ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுகிட்ட ஒரே ஒரு பாசிட்டிவ்னா அது ஒண்ணுதான், பயங்கரமான ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் நினைக்கிறேன். For all wrong மத்தது எல்லாமே reasons. வந்து ஏன் புரியல ஹரிஷ்? இல்ல இல்ல ஓகே, நான் அதெல்லாம் சொல்லவே இல்ல. இல்லங்க, அவரை வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் கான்பிடன்டா தப்பு எடுத்திருக்காரு சொல்ல வந்தேன். இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது உங்களை பெட்டர் பண்ணாலோ இல்ல உங்களுக்கு இது பண்ணாலோ பரவாயில்ல, அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ்னாலதான் அவர் அந்த ஷெல்ல விட்டு பிரேக் ஆகாம இருக்காரு. இல்ல கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிருந்தாருன்னா he would have evolvedங்கிற அது அவர் அந்த ஒரு இதுக்குள்ளேயே வச்சுக்கிறதுல. இந்த இப்போ இந்த வாரம் அவர் கொலகாரன்ட்ட கூட தான் செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும். இல்ல அப்படி இல்ல, கொலகாரன் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கூட செல்ஃப் கான்பிடன்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும். அதெல்லாம் சொல்லாதீங்க. அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. ரீல்ஸ் பண்றாரு பாத்தீங்களா, அதுக்கு தான் நான் செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்ல வந்தேன் தவிர நீங்க வேற எல்லாத்தையுமே இல்ல. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லலாம், ஸ்டப்பனா இருக்காருன்னு சொல்லலாம். கரெக்டா சொல்லணும்னா நீங்க ஸ்டப்பன் எவ்வளவு அடி அடிச்சாலும் அந்த உட்காந்து அழுகிறதோ ஃபீல் பண்றதோ நம்மளால அந்த ஒதுங்கி நிக்கிறதோ அதெல்லாம் இல்லாம பேக் டு த கேம் வர்றாருல, அதை வேணா நீங்க சொல்லலாம். அந்த ஸ்டபன் அப்படி இருக்கிறாரு. ஆனா அது செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அதான் ப்ரோ அப்படியே அங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. தல டயலாக் பாத்துறீங்களா? இல்ல ஆக்சுவலா இந்த வீக்கே ஒரு எவிக்ஷன் பண்ணதே பாத்தீங்கன்னா அந்த
வாலண்டரியா ஒருத்தரை போய் நீங்க இந்த வீக் அவரு ரொம்ப இது பண்ணி அவர் கேம் விட்டு போனதால தான் அவரை தூக்கிட்டாங்க. ஆனா அந்த கேம் விட்டு ஏன் போனாருன்னா ஆக்சுவலா அவர் கண்ட்ரோல் இல்லாம தேவையில்லாம சொதப்பிட்டாரு. ஆனா அவர் மேல தப்பு. ஆனா அவர் அந்த மாதிரி பண்ண வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அது நான் அதை சொல்ல விரும்பல. சரி ஓகே ரசிகா ஏன் இப்படி பண்ற? ஒரு செகண்ட் கிடைச்சா நடுவுல ஏதாவது ஒரு சிரிச்சிட்டு இருக்கேன் நான் மியூட்ட போட்டு. நல்ல வேலைக்கு மியூட்ட போட்டு சிரிச்சிங்க. இப்ப இதுக்கும் உள்ள சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்க பாரு அழுகிறத பார்த்துட்டு அங்க சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்கு அடுத்து அந்த கண்டென்ட் வர போகும் ப்ரோ. ஆனா இந்த பாரு அழுகிற மேட்டர் இருக்குல்ல, கேமரு அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க, அது டாக்ஸிக்கா இருக்கு, இல்ல அவங்க கேரக்டர் அதுக்குன்னு அவங்க ரொம்ப அப்படிதான் வெளியிலயும் இருப்பாங்கன்னு கிடையாது. கேம்ல அப்படி இருக்காங்க, ஓகேவா? ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க திவாகரையும் அடிப்பாங்க, புரியுதா? அதனால ஒரு அவங்களுக்கு வந்து திவாகர் மேல எனக்கு அண்ணன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. திவாகருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா போட்டு மென்னிலே மிதிச்சுட்டு அங்க அவங்களுக்கு எதிராக திரும்பினாங்கன்னா இவரும் அடிப்பாரு, அவங்களும் அடிப்பாரு. 2 பேரும் ஒரே டைப் ஆஃப் கேரக்டர். எனக்கு நீ கரெக்டா இருக்க வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட், நீ எனக்கு சப்போர்ட். எனக்கு நீ எதிராக திரும்பினா, உனக்கு நான் எதிராக திரும்பினா 2 பேருமே அடிச்சுப்பாங்க. சோ அதனால ஆமா இந்த வாரமே அடிச்சாங்க ப்ரோ. இந்த வாரமே அடிச்சாங்கல்ல சாப்பிடும்போது. வீட்டுக்குள்ளேயே வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த QC டாஸ்க் ஆனா முடிச்சு சரியான கூட்டுங்க அது. சரியான கூட்டு. அடிச்சுக்கிறாங்க, திருப்பி சேர்ந்துறாங்க டக்குனு. ஹரிஷ் ப்ரோ அவர் வந்து சொன்னது அங்க டிஸ்கஷன் அந்த QC டாஸ்க் சண்டைக்கு அப்புறம் உள்ள டிஸ்கஷன் வந்து என்னன்னா, நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான். நீ உனக்கா ஆடு, நான் எனக்கா ஆடு. உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு பேசிப்பாங்க. இல்ல அவங்க சொன்னதுதான். உனக்கு நீ ஆடு, எனக்கு நான் ஆடுறேன். பட் ஆனா நம்ம 2 பேருமே 2 பேருக்காக நிப்போம், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? எனக்குள்ள பிரச்சனை இல்லாத வரைக்கும் நீ இருப்ப, அவ்வளவுதான். அவ்வளவுதான் அந்த மாதிரி தான். பிரவீன் வந்து ஒரு எவிக் டாஸ்க் அந்த வீக்ல தான், அந்த ஹோட்டல் டாஸ்க் அந்த வீக்ல வந்து கேட்பாரு பாரு கிட்ட தனியா அந்த பாத்ரூம் ஏரியால, நீ ஏன் வந்து எப்ப பாரு வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் டார்கெட் பண்றாங்க, நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன், அது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் அவருக்காக நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பியும் சொல்லுவாங்க அந்த லாஸ்ட் வீக் டாஸ்க்ல. சொல்லிட்டு அவரே அடிப்பாங்க திருப்பியும். அடிக்க விட மாட்டேன். நான் சொன்னேன் தனுஷ் அந்த படத்துல சொல்றதாங்க, நான் தான் அடிப்பேன், வேற எவனையும் அடிக்க விட மாட்டேன். அதேதான், அதே கான்செப்ட் தான். மாறி அந்த திவாகர் அந்த டாஸ்க்ல வந்து வாயில அந்த பேண்டேஜ் ஒட்ட வச்சார்ல, அது பாரு நினைச்சதால மட்டும் தான் முடிஞ்சது. அவர் சொல்லிருப்பான் முடியுமா? யோசிச்சு பாருங்க, வேற எவனாச்சும் பேண்டேஜ் ஒட்ட சொன்னா ஒட்டியிருப்பாரா? அவர் பாரு வந்து சொன்னா, நான் அதுக்கு பண்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நான் வந்து பாரு உள்ள அவர் வாயை மூட முடியுமா? பிக் பாஸாலே முடியல. இந்த ரசிகன் இவங்க சொல்றாங்க பாரு வீக் டாஸ்க் வந்து ஸ்பாயில் பண்றேன். அவ தான் டாஸ்க் சுவாரஸ்யமா கொண்டு போறேன். ஏன்னா QC டாஸ்க்ல அது பாரு வந்து ஜட்ஜஸ்க்கு போட்டதும் வந்து ஹவுஸ்மேட்ஸ். சோ அவக்கு வந்து கேளுங்களேன், இதெல்லாம் இவ்வளவு யோசிக்க தேவையில்ல. பிக் பாஸ் அங்க சீக்ரெட் டாஸ்க் ஒன்னு கொடுத்தா தெரியுமா? சீக்ரெட் டாஸ்க் ஒன்னு கொடுத்தது, கேம் ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க, ஹோட்டல்ல அப்படியே ஹோட்டல் மாதிரியே நடத்துறீங்க, அது ரைட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அந்த ஹோட்டல்ல அலி அப்படின்னாங்க. அதுதான் அந்த சீக்ரெட் டாஸ்க். போன வாரமே இதுக்கு தான் நடந்திருக்காது. அதுக்கு